கன்னியாகுமரி மாவட்டம் கொடுங்குளம் கொல்லக்குளத்தின் அவல நிலை. மார்த்தாண்டம் நகர் பகுதி வர்த்தக நிறுவனங்கள், மருத்துவமனை கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் கண்டுகொள்ளாத அதிகாரிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டம் அருகே கொடுங்குளம் பகுதியில் கொல்லக்குளம் உள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலம் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளின் முதுகெலும்பாக உள்ள இந்த குளம் மார்த்தாண்டம் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனை உட்பட்ட பல கழிவுகள் மழைநீர் ஓடை வழியாக பாய்ந்தோடி கொல்லக்குளத்தில் கலந்து வருகின்றது. இந்த குளத்தை தூர்வாரி சீரமைத்து 10 ஆண்டுகளுக்கு மேலும் ஆகிவிட்டது. இதனால் இந்த குளம் பாசி நிறைந்து பிளாஸ்டிக் கழிவுகள் கழிவுநீர் ஓடையாக மாறி உள்ளது. இந்த குளத்தின் அருகே உள்ள குடிநீர் கிணறும் இதே போன்று அவல நிலை நீடிக்கின்றது. இந்த குளத்தின் உபரி நீர் வெளியேறி விவசாய தேவைக்காக செல்லும் மதகு சமூக விரோதிகளால் கான்கிரீட் கலவை கொண்டு அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கழிவுகள் தேங்குவதால் இந்த குளம் பயனற்று துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு இந்த பகுதியில் பல தொற்று நோய்கள் பரவி வருகின்றன. இதற்கு நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறை, நகராட்சி, மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் இந்த குளம் முழுவதும் கழிவுநீர் சேகரிப்பு கிடங்கு போல மாறி வருவதால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாடி வெட்டினாவே அதுக்குள்ள ஒரு கம்பையை போட்டுருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்துறை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த குளம் ஒருபுறம் உண்ணாமலக்கடை பேரூராட்சிக்கும் மற்ற 3 பகுதிகளும் குளுத்துறை நகராட்சிக்கு உட்பட்டதாகும். இந்த குளத்தில் மார்த்தாண்டத்திலிருந்து வரக்கூடியதான கழிவு நீர் அனைவரும், மருத்துவ கழிவுகள், சந்தை கழிவுகள், வீடுகளிலிருந்து வரும் கழிவு நீர் அனைத்தும் இந்த ஓடை வழியாக இந்த குளத்துக்குள் கலக்கப்படுகிறது. இந்த குளத்தின் ஒரு பகுதி குளுத்துறை நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு ஓடை பகுதி உடைந்து அதன் வழியாக கழிவு நீர் குளத்திற்குள் கலக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த குளத்திலிருந்து நீர் வெளியேற ஒரே ஒரு மதகு மட்டுமே உள்ளது. அது சில சமூக விரோதிகளால் அடைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த குளத்திலிருந்து நீர் வெளியேற வேற்று பாதையே இல்லை. இந்த பகுதியில் 500 ஏக்கருக்கு அதிகமான விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த நீர் இந்த பகுதியில் இல்லாததினால் இந்த விவசாயம் செய்வதற்கு விவசாயிகள் கடும்
அவஸ்தைப்படுகின்றனர். அவர்கள் விவசாயம் செய்ய முடியாத அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஒரு நிலை இந்த பகுதியில் ஏற்பட்டுகிறது. இந்த பகுதியில் 1500 குடும்பங்களுக்கு அதிகமாக வசித்து வருகின்றனர். 5000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியிலே இந்த கழிவுநீர் தேங்கி நிற்பதனால் இந்த பகுதியிலே சுகாதார சீர்கேடு மற்றும் துர்நாற்றம், இதனால் அநேக பச்சிளம் குழந்தைகள் டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோயினால் அவஸ்தைப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்னும் அநேக பேர் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டும் உள்ளனர். இது குறித்து தான் நாங்கள் இதற்கு முன்னால் இருந்த மாவட்ட கலெக்டர் அழகுமீனா அவர்களிடம் நாங்கள் பல முறை மனு கொடுத்திருக்கிறோம், சரி செய்து தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்களே தவிர அவர்கள் இதுவரைக்கும் இந்த இடத்தை நேரடியாக வந்து பார்வையிடவோ இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. குளுத்துறை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளமாதலால் நாங்கள் குளுத்துறை பொதுப்பணித்துறைக்கும் இது குறித்து பல முறை புகார் அளித்திருக்கிறோம். அவர்களும் இந்த இடத்தை நேரடியாக பார்வையிட்டு இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த பதிவினை புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்கள் இந்த பதிவினை கண்டவுடனே நீங்கள் தயவு கூர்ந்து இந்த இடத்தை நேரடியாக பார்வையிட்டு இப்பகுதியில் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டை தடுக்கவும், இப்பகுதியில் வாழும் மக்கள் நோய் நொடி இல்லாமல் சுகமாய் வாழவும் நீங்கள் அதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அன்பாடு வேண்டிக் கொள்கிறோம்.